பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் பயன்பாடு பல மடங்கு அதிகரித்து விட்டதால் கச்சா எண்ணெயை கூடுதலாக இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கிறது மத்திய அரசு. இதனால் மத்திய அரசுக்கு கூடுதலாக செலவு ஏற்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் பெட்ரோலுடன் எத்தனாலை கலந்து விற்பனை செய்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. எத்தனால் என்றால் என்ன? சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத ஒரு எரிபொருளாகும். ஆண்டுதோறும் 2.7 கோடி டன் சர்க்கரையை இந்தியா உற்பத்தி செய்கிறது. ஆனால் இந்தியாவின் ஒட்டுமொத்த சர்க்கரை தேவையோ 2.3 கோடி டன் மட்டுமே. கூடுதலாக சர்க்கரை உற்பத்தி செய்யப்படுவதால் அதன் விலை சந்தையில் கடும் வீழ்ச்சியை சந்திக்கிறது. இதற்கு மாற்றாக 80% அளவுக்கு கரும்பிலிருந்து சர்க்கரைக்கும் 20% அளவுக்கு எத்தனாலுக்கும் பயன்படுத்தப்படுமானால் சர்க்கரையின் விலையும் நிலையாக இருக்கிறோம். எத்தனால் என்ற மாற்று எரிபொருளும் நமக்கு கிடைக்கும். 1 டன் கரும்பிலிருந்து, அதாவது 1000 கிலோ கரும்பிலிருந்து 70 லிட்டர் எத்தனால் வரை நம்மால் உற்பத்தி செய்ய முடியும். 1 லிட்டர் எத்தனாலை 40 ரூபாய் வரை விற்க முடியும். அப்படி பார்த்தால் 1 டன் கரும்பிலிருந்து 2800 ரூபாய் வரை நம்மால் எத்தனால் மூலம் லாபம் திரட்ட முடியும். கரும்பிலிருந்து நேரடியாக எத்தனாலை உற்பத்தி செய்யலாம். சர்க்கரையின் கழிவான மொலாசஸிலிருந்தும் எத்தனாலை உற்பத்தி செய்யலாம். 2 முறைகளில் உற்பத்தி செய்தாலும் அதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு எரிபொருள் கிடைக்கும். தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் நேரடியாக எத்தனாலை வாகனங்களுக்கு பயன்படுத்தி எரிபொருளாக பயன்படுத்தும் முறை நடைமுறையில் உள்ளது. அமெரிக்காவில் E85, அதாவது எத்தனால் 85, அதாவது 1 லிட்டர் பெட்ரோலில் 85% எத்தனாலும் 15% பெட்ரோலும் இருக்கும் எரிபொருள் விற்பனையில் உள்ளது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான தனியார் சர்க்கரை ஆலைகளில் வடிப்பாலைகள் என்று சொல்லப்படும் டிஸ்டிலரி உள்ளன. ஆனால் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள 18 சர்க்கரை ஆலைகளில் 2இல் மட்டுமே வடிப்பாலைகள் என்று சொல்லப்படும் டிஸ்டிலரிஸ் உள்ளது. ஒருவேளை எஞ்சிய 16 சர்க்கரை ஆலைகளிலும் டிஸ்டிலரிஸ் நிறுவப்பட்டால் 1 டன் கரும்பிலிருந்து 10 லிட்டர் எத்தனால் உற்பத்தி செய்ய முடியும். 1 லிட்டர் பெட்ரோலுடன் 5% எத்தனால் கலந்து விற்க வேண்டும் என்று 2012ஆம் ஆண்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. இதன் மூலம் ஆண்டுக்கு 100 கோடி லிட்டர் எரிபொருள் இறக்குமதி செய்வது தவிர்க்கப்படலாம் என்று மத்திய அரசு அப்போது கணக்கிட்டது. தற்போது அதன் சதவீதம் அளவு அதிகரிக்கப்படுமானால் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயின் அளவு பெருமளவு குறையும். அந்த மாற்றத்தை நோக்கி எண்ணெய் நிறுவனங்கள் நகர வேண்டிய காலம் இது.